என்னோட கன்சல்டேஷனில் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப், சின்ன வயசுலேருந்து மிடில் ஏஜ்லேருந்து ஓல்ட் ஏஜ்லேருந்து நிறைய பேர் ரீசெண்டாக வந்து காமனாக சொல்கிற ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆனவங்க வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வேர்டை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் இருந்தப்போ கேள்விப்படாத, ரொம்ப மெடிக்கல் புக்கில் மட்டும் படித்த வார்த்தையாக இருந்தது. பட் இந்த வார்த்தை இப்போ ரொம்ப காமனாக கலோக்கியலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட் ஆகிடுச்சு. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி பிபிடின்னு என்னென்னமோ இந்த மெடிக்கல் புக்கில் சைக்கியாட்ரிக் சாப்டரில் படிக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காமன் பீப்புளே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி மென்டல் இல்னஸ் நிறைய இப்போ நம்ம எல்லாருக்குமே வருது, ஆஃப் வேரியஸ் ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு. எதனால் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் டாக்டர் அபிநயா, ஆப்ஸ்டெட்ரிஷியன். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரியான மென்டல் இல்னஸ் ஆர் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம், எஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு நிறைய ஏஜ் குரூப்பில் வரத்துக்கு முக்கியமான காரணம், நம்ம எல்லாருமே அந்த ஃபோனுக்கு அடிக்ஷன் ஆகிருக்கோம். ஃபோன் அடிக்ஷன் மட்டும் இல்லை, இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ரிமெம்பர், அந்த ரீல்ஸ்லலாம் ஒரு ரீலில் ஒரு ஹாப்பி எமோஷன்ஸ், யாராவது சந்தோஷமாக குழந்தை பிறந்திருக்குன்னு போடுறாங்க, அதை பார்த்து சந்தோஷப்படுறோம். வித்தின் செகண்ட்ஸ் அடுத்த போஸ்ட்லேயே வந்துட்டு ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் ஆகிருக்கு, அதை பற்றி போடுறாங்க. அதை பற்றின எமோஷன்ஸ் நம்ம ஃபுல்லாக அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ரீலில் வந்துட்டு ஏதாவது ஒரு நாய்க்குட்டி ரோட்டில் அடிபட்டு செத்துருச்சுன்னு போடுறாங்க. அந்த சேட் எமோஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அடுத்த ரீலில் ஏதாவது ஒரு காமெடி வருது. இந்த மாதிரி நம்ம பிரெயினை ப்ராசஸ் பண்ணவே விட மாட்டேன்றோம் ஒரு எமோஷனை. ஒரு ஹாப்பினஸ்னால், அந்த காலத்துலலாம் ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குது அப்படின்னா அந்த கல்யாணத்தை பற்றி பேசுவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. கல்யாணத்தை பற்றின சந்தோஷமானது, ஷாப்பிங்கு, அந்த ஹாப்பினஸ் வந்து ஒரு 2-3 மாதம் அந்த வீட்டில் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு டெத் ஆகிடுச்சுனாலும், ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கனாலும், அந்த சேட்னஸ் வந்து அந்த ஃபேமிலியில் ஒரு 1 or 2 months அப்படியே இருக்கும். அதே மூடில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் மாதிரியான ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததுன்னா அந்த ஒரு பயம் ஒரு வாரம் 10 நாளைக்கு இருக்கும். அந்த எமோஷனில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். நம்ம மனுஷங்களா அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எமோஷனை நம்ம ஃபுல்லாக அனுபவிக்கணும். அதை விட்டு வெளியில் வரத்துக்கு இட் வில் டேக் சம் டைம், கொஞ்ச நாள் ஆகும். அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் செகண்ட்ஸ் தான், 30 to 40 செகண்ட்ஸில் நமக்கு எமோஷன்ஸ் மாறுது. 30 செகண்ட்ஸ் அந்த ஹாப்பினஸ் ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சேட்னஸ், அது ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே டென்ஷன், அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே காமெடி. இந்த மாதிரி நம்ம எமோஷனஸோடு விளையாடுறப்போ நம்ம பிரெயினால் ப்ராசஸ் பண்ணுற கெப்பாசிட்டி போயிடும், அட்டென்ஷன் போயிடும். யாராவது நிஜமாகவே ஜென்யூனாக வந்து அவங்களுக்கு இருக்கிற கவலையை சொன்னால் நம்ம அடுத்த ஆள் யார் வருவா, சந்தோஷமாக பேசுவாங்க, நமக்கு இவங்களோட சேட்னஸ் வேணாம். ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் மற்றவங்களுக்கும் நமக்கும்? மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும், அட்லீஸ்ட் நமக்கு ஒரு எம்பத்தி இருக்கணும் இல்லையா? அதை நம்ம மறந்துட்டோம். நமக்கு வந்து மூடு மாறிக்கிட்டே வரணும், நமக்கு பிடிச்சது வரணும். அந்த மாதிரி 30 to 40 செகண்ட்ஸுக்கு தான் நம்ம வந்து ஒரு எமோஷன்ஸில் வாழ்ந்துட்டுருக்கோம். இது ரொம்ப ரொம்ப தப்பு. எஸ்பெஷலி ஸ்கூல் கிட்ஸ் வந்துட்டு இப்போல்லாம் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதே கிடையாது. 8 minutes 10 minutes பார்க்குறதுக்கு அவங்களுக்கு பொறுமையே இல்லை. தே வாண்ட் டு டூ ஷார்ட்ஸ். ஒரு 1 minute 1.5 minutes தே வாண்ட் டு see and take the entertainment, enjoyment, take the message and forget about it. இந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களால ஸ்கூலில் மட்டும் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? அந்த ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் அதே மாதிரி தான். இன்ஃபேக்ட் அதை விட இப்போ பயங்கர, நாங்கள் சின்னதாக இருந்ததை விட இப்போ ஸ்கூல் சிலபஸ் ஆகட்டும், சப்ஜெக்ட்ஸ் ஆகட்டும் ரொம்பவே வாஸ்டாகவும் எலாபரேட்டாகவும் இருக்குது. அப்போ அவங்களுக்கு இன்னும் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக தேவைப்படுது. அந்த சுச்சுவேஷனில் அவங்க இந்த மாதிரி யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கெல்லாம் அடிக்ட் ஆனாங்க அப்படின்னா, then how can they concentrate on their education or character building? இதை பற்றி நம்ம எல்லாருமே சீரியஸாக யோசிக்கணும். அதுக்காக நீங்கள் பார்க்காதீங்க, இதெல்லாம் வேணாம், தேவையில்லைன்னு சொல்ல வரல. லிமிட் த யூசேஜ் ஆர் நீங்கள் அதை வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக பெரிய வீடியோஸாக பார்க்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் வந்துட்டு அந்த எமோஷன்ஸோட சிக்னிஃபிகன்ஸை சொல்லிக் கொடுங்க. சந்தோஷத்தை அவங்க வாய்விட்டு சிரித்து கொண்டாடி அனுபவிக்கணும். துக்கத்தை அழுது அவங்க தீர்த்துக்கணும். ஆனால் இப்போ அந்த எமோஷன்ஸுக்கு
கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸே இல்லாமல் தான் கரண்ட் ஜென்ரேஷன் வாழ்ந்துட்டு வராங்க. அது ரொம்பவே தப்பு. இதே அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நிறைய மென்டல் ப்ராப்ளம்ஸ் ஆர் அந்த ஹியூமன் டு ஹியூமன் எமோஷன் கனெக்ட் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா நிறைய விதத்தில் நமக்கு டிப்ரெஷன்ஸு அண்ட் அந்த ஆங்ஸைட்டி இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம் வந்து ஸ்லீப்லெஸ்னஸ் போய் நம்மளோட ஆயிலே குறையிற அளவுக்கு ரிஸ்க் இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமில். ஸோ எப்போவுமே வெளியில் குழந்தைங்க விளையாடுறத என்கரேஜ் பண்ணணும். அவுட் சைடு ஏரில் 4 குழந்தைங்களோட சேர்ந்து அவங்க விளையாடணும், சிரித்து பேசணும், கத்தி சண்டை போட்டுக்கிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் அது ஹியூமன் டு ஹியூமன் டச் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கேட்ஜெட்ஸ்க்கு அடிக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா, அதுவும் சின்ன வயசுலேயே அதுக்கு அடிக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிறைய மென்டல் இல்னஸ் வரும். அதனால ஹியூமன் லைஃப் டைமே கூட குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதிலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலியை கரெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு ஃபேமிலி ஒவ்வொரு மெம்பரும் இதை பற்றி யோசிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக இதோட இன்சிடென்ஸ் குறைஞ்சு ஒரு ஹெல்தி என்விரான்மெண்ட் கட்டாயமாக திரும்ப வந்துடும். தேங்க்யூ.